கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போராளி ஓய்வதில்லை என்ற முழக்கத்தோடு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை மாபெரும் புகழாரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பு அண்ணன் பி.கே. சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர் அம்பத்தூர் மண்டல குழு தலைவர் பி.கே. மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் இந்த புகழாரத்தை தொடங்கி வைக்க வருகை தர இருக்கின்ற கழக பொருளாளர் கழக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு அவர்களுக்கும் புகழாரத்தின் உச்சமாக இங்கே உரையாற்ற வருகை தர இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி கொறடா அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும் எனக்கு பிறகு கலைஞரோடு பயணித்து கலைஞரோடு இணக்கமாக இருந்த என் அன்பு இளவல் கவிஞர் பா. விஜய் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிடக் கழகத்தினுடைய போர் வாள்களாக இருக்கின்ற அத்தனை செயல்பாட்டாளர்களுக்கும் உங்களைப் போல நானும் ஆவலோடு இருந்தேன் அண்ணன் பிரசன்னாவின் பேச்சை கேட்க. ஆனால் அவர் ஒரே வார்த்தையில் இடத்தை எனக்கு கொடுத்துவிட்டு அவர் அமர்ந்து விட்டார். எப்போதும் நட்புக்கு இடம் கொடுக்கின்ற அண்ணன் பிரசன்னா அவர்கள் இப்போதும் இந்த இடத்தை எனக்கு வழங்கி அமர்ந்திருக்கின்றார். அவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த செயல்பாட்டாளர்களுடைய பெயர்களை எல்லாம் வரிசையாக வாசித்தால் இரவு 10 மணி ஆகிவிடும் என்பதால் அனைவரும் என்னை மன்னித்து விடுங்கள். தனித்தனியாக அவரவர் பெயரை இங்கே சொல்ல நேரமின்மையின் காரணமாக போராளி ஓய்வதில்லை என்ற தலைப்பு என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய முத்தாய்ப்பாகவும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க கருத்தாகவும் நான் பார்க்கிறேன். நண்பர்களே, இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அரசியலில் எத்தனையோ தலைவர்களை இந்த தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. அரசியல் தலைவர்கள் என்றால் ஒன்று மக்களை சந்திப்பதும் வாக்குகளை வாங்குவதும் ஆட்சி அமைப்பதும் அல்லது அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டுமே ஒரு தலைவருக்கான முக்கியமான தகுதியாக பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு தலைவன் மட்டும்தான் தன்னுடைய 14 வயதிலிருந்து போராளியாக இந்த களத்தில் குதித்தான் என்றால் அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞருடைய இவ்வளவு பெரிய ஆளுமையாக நான் பார்க்கிறேன். அவருடைய சாதனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாதது அல்ல, பட்டியலிடலாம். எல்லோரும் அதை பட்டியலிடத்தான் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய பார்வை எப்படி ஒருவன் தொடங்கிய காலத்திலிருந்து இந்த மண்ணை விட்டு வெளியேறுகிற காலை வரைக்கும் ஒருவன் போராளியாகவே வாழ முடியும், சலிக்காமல் போராடுகிற ஒரு குணம் என்பது கலைஞரிடம் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதமாக நான் பார்க்கிறேன். நண்பர்களே, அவரை வெறும் அரசியல் தலைவராக மட்டுமே நாம் அடையாளப்படுத்திவிடக் கூடாது. ஒரு கலைக்குள் இருக்கிற அரசியலை கண்டுபிடித்தவர் அவர். ஒரு எழுத்துக்குள் இருக்கிற அரசியலை கண்டுபிடித்தவர் அவர். ஒரு சமூகத்துக்குள் இருக்கிற அரசியலை கண்டுபிடித்தவர் அவர். இங்கே சமத்துவத்துக்கான அரசியலை கண்டுபிடித்தவர் அவர். இப்படி பட்டியல் போட்டுக்கொண்டே இருக்கலாம். எழுத்தையும் அரசியலையும் ஒன்றிணைத்த மிகப்பெரிய விஞ்ஞானியாக நான் கலைஞர் அவர்களை பார்க்கிறேன். வெறும் ஓட்டு கேட்பதற்காக மேடையில் முழங்கிவிட்டு நகர்ந்து போவது தலைவருடைய பொறுப்பு அல்ல. இலக்கியத்துக்குள்ளும் அரசியலை புனைத்து வைத்தவர் அவர். கலை, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம், இசை, வசனம் என்று தன்னுடைய எல்லா வகையான கைகளையும் விரித்து அரசியலை மக்களையும் ஒன்றிணைத்து இந்த மண்ணோடும் மக்களோடும் பண்பாட்டோடும் கலாச்சாரத்தோடும் தன்னை பின்னி பிணைத்து கொண்டு வாழ்ந்த ஒரே தலைவர் யார் என்றால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே இத்தனை திறன்களை கொண்ட ஒரு தலைவராக கலைஞர் அவர்களை பார்க்கிறேன். அதனால்தான் அவருடைய ஆளுமை இன்றைக்கும் அவருடைய இடத்தை எவராலும் நிரப்ப முடியாது. இன்னைக்கு நான் ஆச்சரியப்பட்டு போவேன்.
அவருக்கு வருகிற விமர்சனங்கள், அவருக்கு வந்த விமர்சனங்களை மட்டும் அடுக்கி வைத்தால் இமயமலை இடுப்பளவுதான் இருந்திருக்கும். அவ்வளவு விமர்சனங்களையும் வாங்கிக் கொண்டு ஒரு மனிதனால் எப்படி சற்றும் குறையாமல் சோய்வறியாமல் இந்த மக்கள் பணியை ஆற்ற முடியும் என்பது தெரியவில்லை. இன்றைக்கு ஒரு விமர்சனத்தை கூட தாங்க முடியாமல் படபடத்து போகிற தலைவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1000 விமர்சன கற்களை அள்ளி வீசிய போதும் என் மக்கள் என் மீதுதானே வாரி இறக்கிறார்கள், பரவாயில்லை, அவர்களுக்காக இதையும் தாங்கிக் கொண்டு கொள்வேன் என்று விமர்சனங்களை அடுக்கி 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 புதியதொரு விடியலை சேகரித்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சியாளனாக, போராளியாக, எப்போதும் இந்த தமிழகத்தில் எங்கிருந்து பார்த்தாலும் ஆகாயம் தெரிவது போல எந்த திட்டத்தை, எந்த அரசியலை, எந்த செயல்பாட்டை, எந்த தலைமைத்துவத்தை எடுத்தாலும் கலைஞரை மீறிதான் எல்லா தலைவரையும் பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய ஆளுமையை படைத்து விட்டு போயிருக்கிறார். நண்பர்களே, நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பெற்ற தலைவர் சாதாரணமான தலைவர் அல்ல. அவர் அரசியல் தலைவர் என்ற ஒற்றை கோட்டுக்குள் கூட்டி விடாதீர்கள், குறுகி விடாதீர்கள். அவர் பறந்து விரிந்து ஆகாயம் போல் இருக்கக்கூடிய தலைவர். ஆனால் அவர் மீது பட்ட அந்த விமர்சனங்களை எல்லாம் அவர் தாங்கி தாங்கி கொண்டு தன்னை செதுக்கியதுதான் இந்த திராவிட கழகத்துடைய ஆணிவேராக நான் பார்க்கிறேன். எனவேதான் நண்பர்களே, எப்படி ஒரு மனிதனால் இத்தனை துறைக்குள்ளும் இவ்வளவு ஆளுமையோடு இருக்க முடியும், கடைசி வரைக்கும் எப்படி போராட முடியும், அப்படியெல்லாம் வளைத்த இந்த கழகத்தினுடைய இந்த ஆணிவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாமே அவருடைய தலைமைத்துவத்தை, அவருடைய அணுகுமுறையை, அவர் விமர்சனத்தை கடந்து போகக்கூடிய அந்த சாதுரியத்தை அடுத்த தலைமுறைகளும் கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி கொண்டு சேர்ப்பதுதான் கலைஞர் அவர்களுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய மரியாதை. எதிரிகளையும் பாராட்டுவது என்பது கலைஞரிடம் மட்டும்தான் இருந்தது. எதிரிகளுடைய திறன்களையும் பாராட்டுவது என்பது கலைஞரிடம் மட்டும்தான் இருந்தது. எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் ஒருவனிடம் திறமை இருந்தால் அவனை எக்காரணத்திலும் தவறவிடக் கூடாது என்பதற்காக அருகில் வைத்துக் கொண்டு தன் எதிர்ப்புகள், தன் மீது எரிக்கப்பட்ட அத்தனை விமர்சனங்களையும் தூக்கி போட்டுக் கொண்டு அவரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு வளர்த்துவிட நினைப்பவர் தான் கலைஞர். அப்படி வளர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அநேகமான எழுத்தாளர்களும் இலக்கியவாதிகளும். ஆனால் கவியரசு வைரமுத்துக்கும் பா விஜய்க்கும் கிடைத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அவர் அருகில் உட்கார்ந்து அவருடைய இலக்கியத்தை கேட்க, அவர் அருகில் உட்கார்ந்து அவரோடு நம்ம சம்பவங்களை பேசி தீர்ப்பதற்கான எந்த சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை. ஆனால் நான் அவரிடம் எப்படி இப்படி ஒரு குணம் படைத்தவரை சந்திக்காமலே போய்விட்டோம் என்று எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது நண்பர்களே. அதை இந்த மேடையில் முதலாக நான் பதிவு செய்கிறேன். அவர் கடைசியாக எழுதிய உளியின் ஓசை, பொன்னர் சங்கர் போற படங்களில் என்னுடைய பாட்டும் இருந்திருக்கு. ஆனால் அப்போது நான் எதிர்கூடாரத்தில் இருந்தேன். ஆனாலும் இசையமைப்பாளரிடமும் இயக்குனரிடம் அவர் சொன்னது, நல்ல கவிஞன் இருக்க வேண்டிய இடம் எது, கூப்பிட்டு பாட்டு கொடுங்கள் என்றால் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி நேசிக்கக்கூடியவரை ஒரு முறை கூட நம்மால் பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கம் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏக்கத்தை எல்லாம் இப்பேற்பட்ட மேடைகளில் தான் தீர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த கடமைக்கு நன்றி சொல்லவும், அந்த அன்புக்கு நன்றி சொல்லவும், அந்த தலைமைத்துவத்துக்கு நன்றி சொல்லவும் தான் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் தலைவர்களே. எனவே நாம் பெற்ற தலைவர் சொன்னாங்க நமக்கு முன்னாடி பேசும்போது, தமிழ் இந்தியா முழுக்க எத்தனை முதலமைச்சர்கள் இருந்தாலும், எத்தனை முதலமைச்சர்கள் இனி வந்தாலும் தேசிய கொடியை பிடித்து ஏற்றுவதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் கலைஞர் ஒருவர் தான் என்பதற்கு எங்கெல்லாம் தேசிய கொடி மாநிலங்களில் பறந்து கொண்டிருக்கிறதோ அதனுடைய முதல் கைப்பிடி கலைஞருடைய கைரேகை பதிந்து இருக்கிறது என்பதை அழுத்தமாக சொல்லலாம். அந்த மாதிரி இன்றைக்கு சமத்துவமாக இருக்கட்டும், இன்றைக்கு கோயில்களில் அனைத்து மதத்தினரும் அர்ச்சகராக முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய சமத்துவத்தை விதைத்தவர். எல்லா வகையிலும் சிந்தித்தாருங்க, அவருக்கு மட்டும் சிந்திக்கல. 1000 விமர்சனங்களாம் தூக்கி போடுங்க. கடவுளையே விமர்சிக்கிற ஒரு இது, கலைஞரை விமர்சிக்காதா என்ன, தூக்கி போடுங்கள். ஆனால் விமர்சனங்களை கடந்து ஆகாயம் போல் உயர்ந்து இருந்த அந்த மனிதனுடைய புகழாரத்தை அடுத்த தலைமுறையிடம் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் திராவிட கழகத்தினுடைய முதல் பணியாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் மட்டும்தான் எல்லா இரவுகளிலும் சூரியன் உதிக்கும். அஸ்தமனமே இல்லாத தமிழகம். அதற்கு காரணமான அந்த ஒற்றை உதயசூரியனை பற்றிய ஒரு அற்புதமான நிகழ்வை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிற, இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தனிநபரோடும் தன்னுடைய வாழ்வியலில், அரசியல் பயணத்தில் ஒரு அரசியல்வாதியாக மட்டுமில்லாமல் ஒரு சகோதரனாக, ஒரு அண்ணனாக, ஒரு உறவினராக ஒவ்வொருவரோடும்
கலந்து இந்த இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய போர்வாளாக பயணித்துக் கொண்டிருக்கிற சென்னை கிழக்கு மாவட்டத்தின் காவல் கோட்டம் அறநிலையத்துறையை ஒரு மாபெரும் அறம் காக்கும் துறையாக தமிழகத்தில் நிறுவி 3000 கோயில்களுக்கு, ஆலயங்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தி ஒரு மாபெரும் சரித்திரத்தை பதிவு செய்த எங்கள அன்பிற்குரிய அண்ணன் திரு பி கே சேகர் பாபு அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி, அண்ணன் வந்துட்டு இருக்காரு. ஸோ அவருடைய அன்பான அழைப்பின் பேரில் தான் இங்கே இருக்கிற அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த மேடையை அலங்கரித்திருக்கிற அத்தனை பெருமக்கள், நான் சமீபத்தில் கூட தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபோன் பண்ணி அவருடைய வீடியோவை பார்த்தேன். அவ்வளவு ஒரு அறைகூவல் விடுக்கிற ஒரு வீடியோ இப்போ எங்களாலலாம் அதை செய்ய முடியாது. ஆனால் அப்படி ஒரு திறனோடு அதுக்கப்புறமா இன்னொரு பார்ட் 2 நினைக்கிறேன், அந்த வீடியோ அதை விட ஃபயராக இருந்தது. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வில் பவரோடு இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் ஃபுல் பவரோடு இருக்கு. ஸோ அந்த ஃபுல் பவராக இருக்கிறதுக்கான ஒரே அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலை, ஒரு அணுமின் நிலையம் யார் அப்படின்னா, இந்தியாவின் துணைக்கண்டத்தை, டெல்லியை வேட்டி கட்டிய ஒரு மனிதன் ஆட்டுவித்தான் என்றால் அது ஒரே ஒரு ஒற்றை தலைவன் தான், முத்தமிழ் பேரறிஞர் டாக்டர் கலைஞர் என்கிற அந்த ஒற்றை பெயர் தான். அந்த பெயர் இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கத்துக்குள் இருக்கிற இயக்கத்தை யாராலும் தடுக்க முடியாது, இது இயங்கிக் கொண்டே தான் இருக்கும். அதனால தான் நான் அஸ்தமனமே இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு சொன்னேன். பொதுவாக நண்பர்களே, நான் சமீபத்தில் சென்ற வாரம் கோவை ஞானி அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு எழுத்தாளர் இருக்கார், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு எழுத்தாளர். அவருடைய கட்டுரை ஒன்று படித்தேன், 80களை பற்றிய ஒரு கட்டுரை. அது நிறைய பேர் இங்கே கண்டிப்பாக 60-70களில் பிறந்து 80s கிட்ஸ் நிறைய இருப்பீங்க. ஸோ அந்த 80கள்ங்கிறது வந்து எப்போவுமே ஒரு அழகான ஒரு பொற்காலம், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த 80s வந்து மறக்கவே முடியாது. அப்படி அந்த 80s, அந்த 80களை பற்றி அந்த எழுத்தாளர் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு அழகான ஒரு கட்டுரை, பெரிய கட்டுரை எழுதியிருப்பார். நிறைய கிராமத்துக்கு செல்லுகிற நபர்கள் அப்போ தான் அதிகமாக சென்னையை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படின்னு அந்த கட்டுரை போயிட்டே இருக்கும். அப்போ அவர் எல்லாம் சொல்கிறாருன்னா ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை. எல்லா ஊர்களுக்கு போகும்போதும் அங்கே இருக்கக்கூடிய குக்கிராமங்களின் தேநீர் கடைகள் எல்லாம் அதிகாலை நேரங்களிலேயே மிக பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கும். எங்கள் பக்கத்தில் அந்த அடுப்புக்கறியை போட்டு அங்கே ஒரு பக்கம் புகை மூட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் அண்ணாச்சி தேநீர் ஆட்டிக்கிட்டு இருப்பார், ஒரு பக்கம் அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு சொல்லி டிஎம்எஸ் அழகாக பாடிக்கிட்டு இருப்பார். இதுக்கு இடையில் ஒரு காரசாரமான விவாதம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தேநீர் கடைகளிலும் நடந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு சிவப்பு தொண்டர்களுக்கும் இந்த பக்கம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் நடையில் நடக்கிற அந்த அரசியல் இருக்குல்ல, அது பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானி அவர்கள் அந்த இடத்த, பொற்காலத்தை விவரித்து காட்டுவார். ஒரு பக்கம் எம்ஜிஆருடைய பாடல்களால் அங்கே ஒலித்து கொண்டிருப்பார், இந்த புறம் தன்னுடைய பேச்சுக்களால், எழுத்துக்களால் கலைஞர் ஜெயித்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரை நீண்டு கொண்டு போகும். நான் படிக்கும்போது என்னுடைய நினைவுகள் பின்னோக்கி போனது. எவ்வளவு ஒரு ஆளுமையான ஒரு தமிழ்நாட்டை ஒரு சிந்தனை புரட்சியாக மாற்றிய ஒரு தலைவரோடு நாமெல்லாம் நெருங்கி பழகியிருக்கிறோம் அப்படிங்கிறதே எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியம். எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய அன்பிற்குரிய திரையுலகத்தின் மிக முக்கிய பாடலாசிரியர்களில் ஒருவரும், இன்று கிட்டத்தட்ட ஒரு முழுமையான அரசியல் களத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு, அவருடைய பேச்சை கேட்டு நானே பயந்துட்டேன். அவ்வளோ இப்போ தான் நான் அவரோட நான் நிறைய பழகியிருக்கோம், பேசுகிறோம், ஒரே அறையில் உட்காந்தாலும் நிறைய தடவை பேசியிருக்கோம். மேடையில் வந்து நான் இப்போ தான் அவர் பேசுகிறத வந்து முதல் முறையாக பார்க்குறேன். அப்படியே எனக்குலாம் பயந்து ஸ்பீக்கர்லாம் வச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அரசியல் களத்தோட, சிந்தனையோட, ஒரு தெளிவோட, சிந்தனை இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த சிந்தனையில் தெளிவோடு இருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் சினேகன் அவரை போன்றவர்கள்லாம் இப்போ பேசும்போது கலைஞரோட பழக முடியலையே அப்படிங்கிற ஒரு நல்ல ஆதங்கத்தை இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தும் போது, இந்த தலைமுறையை தாண்டி அந்த மகத்தான தலைவன் எவ்வளவு ஆழமாக காலத்தை கடந்து அந்த கலைப்பயணமாகட்டும், அரசியல் பயணமாகட்டும், இலக்கியமாகட்டும் எவ்வளவு ஊடுருவி
உள்ளார்ந்தவர் நமக்குள்ளெல்லாம் வேரூன்றி இருக்கிறாருங்கும்போது அவருடைய பழகிய நாட்கள் மிக அற்புதமாக இருக்கு. அவர் பேசும்போது சிநேகன் கூட சொன்னார், 14 வயதிலிருந்து. உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், 14 வயசுலேருந்து ஒரு மனுஷன் போராடி 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 அந்த 14 வயசில் அவர் பண்ண போராட்டமே ரொம்ப அற்புதமானது. இந்த 14 இல்லை, இன்னொதுக்கு பின்னால் நான் நெஞ்சுக்கு நீதியை வந்து ஒரு கவிதையாக தொடராக எழுதலான்னு சொல்லி ஆரம்பத்தில் எழுதினேன் தலைவர் இருக்கும்பொழுது. அப்போ ஒரு 5-6 வாரம் முதலில் எழுதும்போது அப்போ தான் அதை ரொம்ப ஆழமாக படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அதில் ஒரு சம்பவம் வரும். கிட்டத்தட்ட அவர் வந்து 4ஆம் ஃபாரம் 3ஆம் ஃபாரம் படிக்கிறது, அப்போ 3வது வகுப்புன்னு நினைக்கிறாரு, ஃபாரம்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில். அதை படிப்பதற்காக அவர் வந்து திருக்குவளையில் இருக்கிற கிராமத்தில் திருவாரூருக்கு வந்து அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்றாரு. சேர்ந்து அங்கே அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ அவருக்கு வயசு 8 9 அந்த வயது தான் அவருக்கு. அப்போ அந்த தலைமை ஆசிரியர் அவரை பார்த்து, இல்லை தம்பி, இந்த பள்ளியில் வந்து அட்மிஷன் முடிஞ்சிருச்சு, இது தேர்வு இனிமேல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் கேட்டு கேட்டு பார்க்குறாரு அந்த சின்ன பையனாக இருக்கும்போது. அவர் ஆனால் அதை முடியலங்கிறாரு. கடைசியாக ஒன்று சொல்கிறாரு, ஐயா, இந்த பள்ளியில் என்னை நீங்கள் சேர்க்காவிட்டால் இந்த தெப்ப குளத்தில் போய் விழுந்து உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படிங்கிற ஒரு போர்க்குரலை அங்கே முன்வைக்கிறார். ஒரு சின்னஞ்சிறு பையன் ஒரு தலைமை ஆசிரியர் இப்படி பேசுவாருன்னு சொல்லி அவங்க யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அந்த பையனுக்குள் இருந்த விடாப்பிடித்தனமும் அந்த பையனுடைய குரலில் இருந்த அந்த தீவிரமும் அந்த தலைமை ஆசிரியரை ஒரு உலுக்குகிறது. இல்லை தம்பி, உனக்கு இந்த பள்ளியில் நாங்கள் இடம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அந்த 3ஆம் ஃபாரத்தில் அவருக்கு இடம் கொடுக்குறாங்க. அந்த 8வது 9வது படிக்கும்போதே தன்னுடைய உயிரை துச்சமாக தூக்கி எறிந்துவிட்டு ஒரு போராட்ட குணத்தோடு களத்தில் இறங்கி பயணத்தை ஆரம்பித்த ஒரு மகத்தான தலைவன் தான் தன்னுடைய 93வது வயதில் தன்னுடைய கடைசி காலத்தை கடந்து அந்த உடலுக்குள், இந்த ஜீவனுக்குள் காற்றில்லாது போன போதும் போராடி தனக்கான இடத்தை இந்த கொடுக்க மாட்டேன்னு சொன்ன விட்டு திரும்பி பெற்றார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அது அந்த நீட்சியை பார்க்கும்போது அவரே சொல்லுவார், நான் அடிக்கடி என் நண்பர்கிட்டலாம் சொல்லுவேன், வர வர நம்ம வாழ்க்கையும் கலைஞர் வாழ்க்கை மாதிரி ஆகிட்டு இருக்கு போட்டிருக்குன்னு. ஏன் அப்படின்னு, இல்லை, கலைஞர் தான் சொன்னார், 24 மணி நேரம் தொடர்ந்து நான் மகிழ்ச்சியாகவும் இருந்ததில்லை, 24 மணி நேரம் தொடர்ந்து நான் துக்கமாகவும் இருந்ததில்லை, இந்த இரண்டும் கலந்தது தான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கலைஞர் அவருடைய நண்பர்களோடு பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொல்வதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே அவரை பற்றி நான் படிக்கும்போதோ அல்லது பேசும்போதோ, இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவன் இந்த தமிழகத்தில் இருந்ததால் தான் இவ்வளவு குறுகிய புகழ் அவருக்கு கிடைத்திருக்கிறதோ, இந்த புகழே பத்தாதுன்றனா. ஒருவேளை அவர் வந்து ஒரு ரஷ்யாவிலோ ஒரு கியூபாவிலோ பிறந்திருந்தார், ஒரு உலகத்தையே உலுக்கிய ஒரு எழுத்தாளனாக பல நாடுகளில் இருந்து ஒரு லெனின் மாதிரி, ஒரு சேகுவாரை போல ஒரு உலகத்தை உலுக்கிய ஒரு சிந்தனையாளனாக அவர் வந்து தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய அறிவால், தன்னுடைய அந்த இலக்கிய ஞானத்தால் ஒரு பெரிய அளவில் செழுமை பெற்றிருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. ஆனால் அவரோட நாங்கள் திரையுலக சார்பாக அவரை கூட பயணிக்கும் போது ஏற்பட்ட எண்ணற்ற அற்புதமான சுவாரஸ்யமான அனுபவம். இங்கே வரும்போது அதாவது இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அழகு என்னென்னா, இங்கே பேச வர்றவங்க அழகாக பேசுகிறாங்கங்கிறத தாண்டி இங்கே வரவேற்பறையிலிருந்தே தமிழும் இலக்கியமும் மணக்கு துவங்கி விடுகிறது. அதுதான் இந்த இயக்கத்துக்கு இருக்கிற தனித்துவமான ஒரு அழகு. இங்கே கவிஞர் இந்திரஜித் அவர்கள் பேசும்போது அப்படி நல்லா சொக்கி போய் கேட்டான், ஆனால் என்னென்னா இது எப்படி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பிரயோகங்கள், அது எல்லாம் அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அது எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிறது கலைஞர் தான். அவர் மீது வைத்து அந்த புத்தகத்தை வாசித்து ஒருத்தன் கவிஞனாக அவன் இருக்கவே முடியாது. கவிஞனாகணும்னா என்ன பண்ணணும்னா கலைஞருடைய புத்தகங்களை வாசித்தாலே போதும், அவரை பற்றி யோசித்தாலே போதும், கவிதை வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிந்தனைக்கும் ஆற்றலுக்கும் சொந்தக்காரரோட பயணிக்கும் போது மிகவும் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். அது அண்ணன் இந்திரஜித் கூட சொன்னார். நாங்கள் வந்து இளைஞன் அப்படிங்கிற ஒரு படத்தை ஐயா தான் வந்து அப்போ கதை வசனம் எழுதினாங்க. அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவர் தான் எனக்கு கொடுத்தார். இந்த படத்தில் நீயே கதாநாயகனாக நடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடிக்கடி அவரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு நிறைய அமையும். அப்படி பண்ணும்போது எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு தலைவராக இருந்திருக்கானு பாருங்கள். இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்குமான்னு தெரியல. நான் அடிக்கடி வருவேன் வித்தவுட் அப்பாயின்மெண்ட். அப்போ சிஎம்மாக இருக்கார். அப்போ போகும்போது கூட ஒரு முறை அன்னைக்கு நான் போகும்போது ஆடி 18, இப்போ தான் ஆடி 18 எல்லோரும் கொண்டாடிருப்போம் வீட்டில். அந்த ஆடி 18 நிகழ்ச்சி திருவிழா எங்கள் ஊர்லலாம், நாங்கள் தஞ்சை ஊர் மாவட்டக்காரங்கிறதால எல்லாருமே அந்த காவிரி கரையோரமாக போய் அதுக்கான படையெல்லாம் படைப்போம் இல்லையா. இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் நிறைய பேர் எப்படியா இருந்தாலும் நம்ம ஊர் சைட்லேருந்து வந்திருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க.
அப்படி அந்த ஆடி 18 விழா அன்னைக்கு கொண்டாடிட்டு அன்னைக்கு தலைவர் வர சொல்கிறாரு, போய் பார்க்க போகிறேன். இப்போ போகும்போது நீ ஆடி 18 இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஊர்லேருந்து எங்கள் பெரியம்மா பொரி உருண்டை கொடுத்து அனுப்புனாங்க. இந்த ஆடி 18க்கு எங்கள் கும்பகோணம் சைடெலாம் பொரி உருண்டை செய்வோம். இந்த பொரி உருண்டை இருக்குது, ஒரு பாட்டிலில் போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்படி பார்த்தேன், இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டு சரி பொரி உருண்டையை கொண்டு போய், எவ்வளோ பேர் தங்க உருண்டையே கொடுக்குறதுக்கு தலைவருக்கு ஏராளமான பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான், பொரி உருண்டை கொண்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு பேக்கில் வச்சுட்டு போகிறேன். போனால் சண்முகநாதன் சார் எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ஒரு சிங்கத்தினுடைய வாயில் சந்திப்பவரை போல் இருக்கும். அப்படி உருன்னு தான் உட்காந்து திரும்பி பார்ப்பேன். என்ன அப்படின்னா, ஐயா ஒன்றும் இல்லையா நான் திரும்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்கும். ஸோ அவரை கடந்து மேலே கூப்பிடுறாரு. இதே மாதிரி ஒரு 7:30 மணி மேலே போகிறேன். அவர் கிளம்பிக்கிட்டு இருக்கார் எங்கேயோ. அப்புறம் அவருடைய வழக்கமான குரலில் என்ன அப்படிங்கிறாரு. இல்லைங்க சும்மா தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே பேசிவிட்டு நான் போனால் அப்படியே கீழே போய் உட்காந்துப்பேன். அப்படி பாருங்க பேசிகிட்டு இருக்கேன். பேசிட்டு ஐயா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்று கொடுக்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்கூடாது. என்ன அப்படிங்கிறார். நான் அந்த பாட்டில் எடுத்து அதை திறக்கிறேன். அவருக்கு தெரியல, எனக்கு கண்ணாடி போட்டு பார்க்குறாரு. என்ன இது அப்படிங்கிறார். ஐயா எங்கள் ஊர்லேருந்து பொரி உருண்டை கொண்டு வந்தேன், இன்றைக்கி ஆடி 18, அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடனே எடுத்து ஒரு உருண்டை எடுக்கிறாரு. அது பார்க்குறாரு. ஆனால் இப்போ சொல்லும்போது எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறது, இதெல்லாம் நான் 18 வயசில் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அழகான அந்த பவள பற்களால் அந்த பொரி உருண்டை எடுத்த என் தலைவன் அதை கடித்து ஒவ்வொரு பருக்கையாக அதை சாப்பிடுந்த அந்த ருசி இருக்கு பாரு. அதை பக்கத்துலேருந்து அனுபவிச்சுட்டு, அது பக்கத்தில் அம்மா இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு தம்பி பொரி உருண்டை எடுத்துகிட்டு வந்திருக்கான். அவங்களுக்கு அதோட சந்தோஷம். அவங்களும் அதை வாங்கி அதை சாப்பிட்றாங்க. என்னடா ஒரு பொரி உருண்டை எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய தலைவரை கவுத்துட்டானே அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிறாங்களாம். நம்ம பொன்னாடையும் அதையும் இதையும் கொண்டு வந்து கொட்டுறோம், ஒரு பொரி உருண்டைக்கு வந்து இவ்வளோ நெகிழ்ச்சியாக பேசுகிறார். அப்புறம் இன்னொரு பொரி உருண்டை எடுத்து சாப்பிட்டார். சத்தியமாக அது நடந்தது. ஸோ இப்படி ஒரு அற்புதமான அந்த வைபவம்னு சொல்லலாம். இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து எத்தனையோ பேருக்கு அவரோட பழகிற வாய்ப்புகள் கிடச்சிருக்கும், அவரோட நெருங்கி நடக்கிற நேரங்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கும், பெரிய பெரிய மனிதர்களுக்கெல்லாம். ஆனால் என்னை போன்ற ஒரு சாதாரணமான ஒரு பாடல் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளன் அப்படின்னு பார்க்காம தமிழை நேசித்த காரணத்தாலே என்னை போன்றவர்களை இல்லாமல் அவர் அருகாமையில் வைத்து கொண்டார். அதுதான் உண்மை. வேறு என்ன எங்கள்கிட்ட இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் கூடவே நாங்கள் பயணித்ததற்கான காரணம் அதுதான். ஒரு முறை சிஐடி நகருக்கு போகிறேன். ஒரு 9-9:30 மணி இருக்கும். இந்திரஜித் சார் சொன்னதால் நான் அந்த சம்பவத்தை சொல்கிறேன். அங்கே போகிறேன். தலைவர் உட்காந்து, அவருக்கு சிஐடி நகரில் பார்த்தீங்கன்னா அவர் வேறு சேரில் உட்காந்துருப்பார். ஒரு பெரிய மஞ்சள் கலர் சோஃபாவில் இருக்கும். அந்த சோஃபாவில் அவரோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பக்கத்தில் அந்த ஒரு பொமரேனியன் நாய்க்குட்டி ஒன்று படுத்துருக்கும் எப்போவுமே. ஸோ அதுக்கு பிஸ்கட் போட்டுட்ருக்காரு. பக்கத்தில் போய் அதே மாதிரி கீழே உட்காந்துட்டேன். ரொம்ப நேரம் நானும் பேசலை, அவரும் டிவி பார்த்துட்டே இருக்கார். 9:30 ஆயிடுச்சு நைட்டு. எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ மெல்ல திரும்பி என்ன விஷயம் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லையா, கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. கூடவே இருந்த ஒரு பையன், ஒரு நண்பர் வந்து ஒரு சின்னதாக ஒரு துரோகம் பண்ணிட்டார், அதை நினச்சி ஒரு கவிதை எழுதினேன். இந்த கவிதை எழுதினேன் அப்படின்னு சொல்லி கலைஞரை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். உடனே நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவார். உடனே வர செய்வேன், என்ன படி அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அடடா நண்பா, நீ எத்தனை அழகானவன். ஆப்பிள் கேட்டாய் வாங்கி கொடுத்தேன். அறுத்து சாப்பிட கத்தி கேட்டாய், அதையும் வாங்கி கொடுத்தேன். ஆப்பிளை சாப்பிட்டு விட்டு கத்தி என் கழுத்துக்கே வைத்தாயே. அடடா நண்பா, நீ எத்தனை அழகானவன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ துரோகிகளை சந்திச்சான்னு இருக்கிறோம். அது மாதிரி ஒரு துரோகியை பற்றி எழுதி அவர் காட்டுறேன். இந்த துரோகிகளெல்லாம் சந்திச்சே இதயத்தில் தழும்புகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தலைவன் கிட்ட தான் நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் அப்படியே அந்த சோஃபாவே அதிரும்படி குலுங்குறாரு, சிரிக்கிறார். என்னடா நம்ம இவ்வளவு பெரிய ஒரு வேதனையை சொல்கிறோம், அவர் சிரிக்கிறாரே அப்படின்னு. அப்போ இன்னும் கொஞ்சம் தன்னுடைய தலையில் தாழ்த்துகிறார். கிட்டத்தட்ட நான் அவருடைய காதுகிட்ட என் முகம் இருக்குது. அப்போ தான் அவ்வளோ க்ளோஸ்அப் ஷாட்டாக பார்க்குறேன். ஒரு கதாநாயகி அவ்வளோ க்ளோஸ்அப்பாக பார்த்தா கூட நமக்கு அவ்வளோ ஒரு மயக்கம் இருக்காது. ஆனால் வித்தவுட் மேக்கப்பில் என் தலைவனுடைய கண்ணங்கள் மாம்பழ கண்ணன்னா அதுதாங்க அப்படி இருக்கணும். கிட்டத்தட்ட 87-88 வயசில் அப்படி சும்மா தகன்னு ஒரு தங்கத்தை அரிஞ்சு வச்ச மாதிரி ஒரு கலரு. அந்த கலரோட அந்த பிளாக் கருப்பு கண்ணாடியில் தலைவர் அப்படி திரும்பி சிரிக்கிறாரு. யோ, உனக்கு இன்னும் லீடர்ஷிப் பத்தலையா? அந்த லீடர்ஷிப் வளர தான் துரோகத்தெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் அப்படி போகிற போக்கில் தூக்கி போட்டு போகிறார். தலைவனாவதற்கான முதல் தகுதியே துரோகங்களை தாங்கிக் கொள்வது தான் அப்படிங்கிறதான் தலைவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான விஷயம்.
சினிமான்னா போதுங்க, அவர் திரையுலகத்தில் இருக்க மேலே எல்லாரையும் அது பேசும்போது கூட சொன்னார்கள், எதிரியாக இருந்தாலும் கூட அவன் திரையுலகத்தை கலை உலகத்தை சார்ந்தவன், அவன் கலைஞனாக தான் பார்ப்பார். அவருக்கான விருதுகள் அவருடைய ஆட்சி காலத்தில் மறுக்கப்படாது. அந்த திறமைக்கு சரியான தேர்வு பண்ணணும்னா அவருக்கான விருது அவர் கொடுத்துருவார். ஸோ அப்படிப்பட்ட கலை உலகத்தின் மீது ஒரு தனிப்பட்ட அபரிமிதமான மரியாதை இருந்தது. நாங்கள் இளைஞன் படத்துக்கெல்லாம் போகும்போது இதெல்லாம் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, நிறைய பேர் அவருக்கு இந்த மாதிரியான முகம் இருக்கிறதா, அரசியல் முகம் தெரியும், அவர் டெல்லியை போய் ஆட்சி பண்ணது தெரியும், எல்லாரையும் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய இல்லத்திற்கு வரவழைத்தது தெரியும், யார் வீட்டுக்குமே போகாத புட்டபர்த்தி பாபா, ஒரு நாத்திகர்களுடைய உச்சத்தில் இருந்த கலைஞர் வீட்டிற்கு அவர் போய் அவர்கிட்ட பேசிட்டு வராருங்கிறது தெரியும். ஆனால் இந்த மாதிரி நான் சொல்கிற தகவல்கள் தான் இன்னும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அற்புதங்களை அவர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்கஷன், ஒரு சினிமா டிஸ்கஷனில் இருக்கும். இப்போ மகாபலிபுரத்துக்கு போகலாம்யா, இந்த படத்துக்கு கம்போசிங்க்கு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு போகிறார். ஸோ மகாபலிபுரத்தில் எங்களெல்லாம் கூப்பிட்டு நானும் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவும் முதல் முறையாக சிஎம் கான்வாய்க்குள்ளே உட்காந்துருக்கிறோம். அதனால் சிஎம் கான்வாயை அப்படி தூரத்துலேருந்து பார்க்குறவங்க தான். ஆனால் முதல் முறையாக அப்படி திரும்பி பார்க்குறாரு. நான் நின்றுருக்கோம். வரியா அப்படின்னாரு. ஐயோ வர்றதுக்கு என்னையா, உங்கள் கூட வசந்த மாளிகைக்குள்ளே வர வேண்டான்னு சொல்ல யாராவது இருப்பாங்களா அப்படின்ட்டு ஓடி போய் கான்வாயில் ஏறிட்டேன். கான்வாய் பறக்கிறது இங்கேருந்து 35 நிமிடத்தில் மகாபலிபுரம் போயிடுறோம். அங்கே போய் உட்காடுறோம். எல்லாம் அந்த தயார் பண்ணி கம்போசிங் எல்லாம் ரெடி பண்ணுறோம். வித்யாசாகரோட இசை அங்கே பாட்டு போட ஆரம்பிக்கும்போது அப்போ தான் நான் முதல் முறையாக கவனித்தேன், ஒரு அழகான தாம்பாளத்தில் வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே பக்கத்தில் வைக்கிறாங்க. எனக்கு தலைவர் வெத்தலை போடுவாருங்கிறது எனக்கு அத்தனை வருஷம் பழகி எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் போகிறேன், அப்படியே அழகாக அந்த விரல் எடுத்து அந்த மோதிர விரலில் சுண்ணாம்பு எடுத்து வெத்தலை போடுறதையே அவர்கிட்ட தாங்க கற்றுக்கணும். இலையதே வெத்தி இலையாக மாற்றினவர் அப்போ அவர். அதனால் அதில் வெற்றலையை எப்படி ஈஸியாக போட்டிருப்பாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி அழகாக எடுத்து போட்டு அதில் வாசனை சுண்ணாம்பு வச்சு மடித்து அவர் வச்சுக்கிட்டு கம்போசிங். அப்போ நான் பக்கத்தில் சண்முகனா சார்ட்டு கேட்குறேன், தலைவர் வெத்தலை போடுவோம். டிஸ்கஷன்ஸு, கதை விவாதம், வசனம் இது மாதிரி எழுதுனா அந்த சமயத்தில் மட்டும் வெத்தலை போடுவார். கிட்டத்தட்ட அவர் ஒரு 30 வருஷம் பின்னோக்கி போயிட்டார். அப்போ அவருடைய சினிமாவில் அவர் பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தார் இல்லையா. ஏன்னா சினிமாவில் நான் இப்போ கூட சமீபத்தில் என்னுடைய உதவியாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிருந்தேன், அவர் முதல்ல ராஜகுமாரி படத்துக்கு அவர் வசனம் எழுதும்போது 23 வயதில் நண்பர்களே, ஒருவன் ஒரு கல்லூரி படிப்பை முடிக்கிற வயது, அந்த வயதில் ஒருத்தன் பேனா எடுத்து ஒரு சினிமாவுக்கு வசனம் எழுதி முடிச்சிட்டார் சார். அவர் ராஜகுமாரி முடிஞ்சிருச்சு, அடுத்தது அபிமன்யு, அதில் ஒரு பேர் வரல. அதற்கு அடுத்தது 27வது வயதில் இன்று வரைக்கும் இதுபோல் ஒரு வசனம் இயற்ற முடியுமா என்று திரையுலகத்தை தீப்பிடிக்க செய்த பராசக்தி அப்படிங்கிற ஒரு மாபெரும் காவியத்தை செதுக்கி முடிச்சிடுறார். அந்த பராசக்தி போன்ற ஒரு எழுத்து புரட்சியை யாராலும் செய்ய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரையுலகத்தின் மீது, கலை உலகத்தின் மீது, முக்கியமாக எழுத்தின் மீது, தமிழின் மீது அவருக்கு இருந்த அந்த அபரிமிதமான பற்று. அவரே சொல்லி, என்னுடைய பழைய செல்ஃபோனில் அது இருக்கு, இல்லைன்னா நான் போட்டு காமிச்சிருப்பேன். அவர் சொன்னார், இதே மாதிரி முதலமைச்சராக இருக்கும்போது வந்துட்டு இருக்கார். அப்போ ஒரு படத்திற்கு அவர் வசனம் ஏற்கனவே எழுதி கொடுத்ததை எஸ்எஸ்ஆர் அவர்கள் நடிக்கிறார். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அந்த டைரக்டரும் தயாரிப்பாளரும் அவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னையா ஷூட்டிங் இருக்கும்போது இங்கே வந்திருக்கீங்க? இல்லைங்க, நாங்கள் அவருக்கு இந்த வசனத்தை காமிச்சோம், ஆனால் இந்த வசனம் ஏற்கனவே ஒரு நடிகர் பேசியது, ஏற்கனவே ஒரு நடிகர் பேசிய வசனத்தை நான் பேச மாட்டேன்னு எஸ்எஸ்ஆர் மறுத்துட்டார், அதனால் இப்போ ஷூட்டிங் நிற்கிது அப்படி சொல்லி ஓடி வராங்க. என்னையா ஷூட்டிங் நிற்குதுங்கிறீங்க, வசனம் இல்லாமல் நிற்கிதா? ஆமாங்கய்யா, இந்த வேறு ஒரு புது வசனம் எழுதி கொடுத்தா தான் அவர் நடிப்பன்ட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்போ முதலமைச்சராக கோட்டைக்கு போயிட்டுருக்கார், உட்காந்து எழுதுறார். இதை தலைவரே சொல்லி இந்த வசனத்தை எங்கள்கிட்ட 86வது வயசில் அவர் பேசி கேட்டார். நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். அவர் அப்போ போகிற வழியில் அது ஒரு புறநானூற்று வீரக்காட்சி, ஒரு புறநானூற்று தாய் பேசுகிற மாதிரியான ஒரு வசன காட்சியை தான் அவர் எழுதுகிறார். அப்போ தலைவர் அவர்கள் அங்கே எழுதியிருக்கிறாரு, குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாய் அமைந்திருக்கும், வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் புலியின் குகையிலே அழகில்லை புதுமை அல்ல, கிளியும் மெய்சிலர்ப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் மறவன் மாளிகை, ஆங்கே இல்லத்து வாயிலிலே வெள்ளத்தை சிறிது கலந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநிறை கிழவி ஒருத்தி, ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டி என்றான், ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகானா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு முதல் இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய் என்றால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழட்டு தமிழச்சி, வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேலை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றால் மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய்க்கிழவி அக்கணமே,
தாயம் ஆடுகையில் காய்களை இழப்பதுண்டு களமும் அதுவே காயம் முதுகிலா மார்பிலா கடறுக என்றால் காயம் முதுகில் என்றான் கிழவி துடித்தனர் இதயம் வெடித்தனர் முழவு ஒலித்த திக்கை நோக்கி முடுக்கினல் வேகம் ஆங்கே நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம் சென்றங்கே சிறுமுனையில் தேடினாள் ஆங்கே ஈட்டிக்கு மார்பு காட்டி இறந்து கடந்தான் மகன் கருத்தறிய பொய் சொன்ன கயவன் எங்கே வாள் இங்கே அவன் நாக்கெங்கே என்று அந்த கவிதையை அவர் ஒரு உரைநடை வீச்சாக அவர் அந்த போகிற போக்கில் எழுதி கொடுத்த வசனத்தை அதற்கு பிறகு எஸ்எஸ்ஆர் அவர்கள் பேசி அதற்கு பிறகு அவர் 86 வயசில் அவர் எங்களிடம் பேசி காட்டினார். அதை நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வயசில் அவர் எழுதினதை 40 ஆண்டுகள் கழித்து இப்போ நான் பேசினதை விட உணர்ச்சி பூர்வமாக அந்த தமிழின் மீது இருக்கக்கூடிய தனித்துவமான அன்போட அவர் அள்ளி கொட்டிய அந்த அழகு இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையில் எந்த நொடியில் யோசித்தாலும் அதை மறக்க முடியாத ஒரு பேரழகாக அந்த அழகு பதிஞ்சிருக்கிறது மனசில். ஸோ இப்படி இந்த தலைவனை பற்றி எவ்வளவு பேசினாலும் எத்தனை பேர் பேசினாலும் தீரா புகழோடு தமிழகத்தில் ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் அது அந்த ஒற்றை தலைவனாக மாத்திரமே இருக்க முடியும். அந்த தலைவருடைய பெருமைகளை அந்த தலைவர் இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் பெற்றுக் கொடுத்த உரிமைகளை பற்றி இன்று இந்த ஜென்சி கிட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையைத்தான் இன்னைக்கு இந்த இயக்கம் செய்ய வேண்டிய வேலையாக நான் கருதுகிறேன். அதுதான் மிஸ் ஆகி போச்சு. என்ன செய்தார் கலைஞர் அப்படிங்கிற ஒரு கொஷின், ஒரு கேள்வி ஜென்சியிலேருந்து வெளியில் வருது இல்லையா. யார் அவர்? ஒரு மஞ்சள் துண்டு போட்டுட்டு ஒரு கருப்பு கண்ணாடி அணிந்து ஒரு வயதான ஒரு நபர் இருந்தாரே அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க இல்லையா. அந்த இளைஞர்களாக இருப்பவர்களில் அந்த ஜென்சி கூட்டத்துக்குள் ஒரு சிலர் அவர்களுடைய அடிமனதில் ஆணி அடிக்கிற வகையில் இங்கே ஒருவன் சுயமரியாதையோடு அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு அந்த காரணம் அந்த ஒற்றை தலைவனுடைய கொள்கைகள் தான் என்பதை பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பதிவில் எந்த பிழையும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் இந்த இயக்கம் வெகு வேகமாக இயங்கினால் அந்த ஜென்சிக்குள்ளேயும் கலைஞரிசம், இதுவே கலைஞரிசம். இனி வரப்போகிற ஆண்டு சாதாரண ஆண்டு இல்லை, அது கலைஞரிசம் என்று போற்றப்பட வேண்டிய இசங்களில் இந்த கலைஞரிசம் போய் மக்கள் மத்தியில் இல்லை, அது மக்கள் மத்தியில் நிறையா சேர்ந்துருச்சு. நான் சொல்லுகிற அந்த ஜென்சி கூட்டத்திற்குள், அந்த ஜென்சி மக்களுக்குள், அந்த இனத்திற்குள் கலைஞரிசத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு புள்ளியில் குவிந்து செயல்பட்டால் மாத்திரமே சாத்தியம். அப்படி அது நிகழ்ந்து விட்டால் சூரிய உதயம் சத்தியம், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தில் நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய, எனக்கு எப்போ மாண்புமிகு அப்படி தான் வருது. ஏன்னா எப்போ இது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர்கள் எப்போதுமே நம்முடைய மாண்புக்கும் மக்களுடைய நெஞ்சத்திற்கும் நெருக்கமானவர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட பெருந்தகைகள் இங்கே மேடையில் வர்றாங்க. அண்ணன் மதிப்புக்குரிய ஏவா வேலு ஐயா அவர்கள் இந்த இடத்துல வர்றாங்க. ஸோ அவருடைய பேச்சரங்கம் இன்னும் நம்மையெல்லாம் எழுச்சி கொள்ளக்கூடிய, உணர்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம். என்ன அவருடைய வாழ்ந்து அவருடைய நிழலாக, அவருடைய சுவாசமாக, அவருடைய தனக்கும் அவருக்கும் வேறில்லை அப்படிங்கிற அளவிற்கு அவருடைய பயணங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. ஸோ அப்படி நான் நிறைய தடவை அவருடைய சந்திக்கும் போதெல்லாம் இவர்களோடு இல்லாமல் நான் கலைஞரை தனியாக பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமைக்குரிய பந்தங்கள், சொந்தங்கள் இந்த மேடையில் சூழவிருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சுக்களையும் கேட்க மிகுந்த ஆவலை வெளிப்படுத்தி இந்த அளவில் ஒரு மிகப்பெரிய தலைவனை பற்றிய நினைவுகளை, ஒரு சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அளித்த அந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளையும் தெரிவித்து இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 8 கோடி தமிழர்களுடைய இதய வேந்தராகவும் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய உதயசூரியனுமாக திகழ்ந்து நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் அருமை அண்ணன் கலைஞருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் போராளிகள் ஓய்வதில்லை என்ற தலைப்பிலே சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்துக்கெல்லாம் ஒரு இலக்கணமாக திகழ்கின்ற துறைமுகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் சேகர் பாபு அவர்களே, அவரை நினைத்ததை இங்கே எண்ணி முடித்து நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து தலைமை பொறுப்பேற்று இருக்கிற அருமை சகோதரர் மூர்த்தி எம்ஏ, எம்எல், எம்பிஏ, எம்எஸ்சி, எம்காம், பிஜிடிஎஃப் ஆகிய
பல்வேறு பட்டப்படிப்புகளை இங்கே படித்து திகழ்கின்ற அருமை சகோதரர் மூர்த்தி அவர்களே, இவ்வளோ படிச்சிருக்கிறார் சொல்லி தான் நான் நம்மகிட்ட இவ்வளோ அறிவாளிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது இல்லையா? எனக்கு முன்னால் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்புரை நிகழ்த்திருக்கிற எனது அருமை சகோதரர், திரையுலகத்தில் பல்வேறு பரிணாம வளர்ச்சிகளிலே இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞர் பா. விஜய் அவர்களே, தோழமை கட்சியான மக்கள் நீதி மையத்தினுடைய இளைஞருடைய செயலாளர் கவிஞர் சகோதரர் சிநேகன் அவர்களே, என்னுடைய நெஞ்சத்தில் ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டு காலமாக எனக்கு நெருக்கமாக இருக்கிற என்னுடைய அருமை சகோதரர்கள் சாமுவேல் அவர்களே, ராஜகோபால் அவர்களே, நாகராஜ் அவர்களே, டாக்டர் ஏபி பூர்ணிமா அவர்களே, மோகன், சாந்தகுமாரி, ரமேஷ் என்கிற நீலகண்டன், பாலமுருகன், நாகவள்ளி, கிருஷ்ணமூர்த்தி ஆயிரம் போன்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற பொறுப்பாளர்களே, வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நிறைவாக நன்றி சொல்ல இருக்கிற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் பிரகாஷ் குமார் அவர்களே, இந்த பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிற 300க்கும் மேற்பட்டிருக்கிற நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளே, அன்பர்களே, நண்பர்களே, திரளாக கூடியிருக்கிற தாய்மார்களே, இளைஞரையை சேர்ந்த தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். எனக்கு நல்லா உடல்நலம் நன்றாக இருந்த பொழுது பேச வேண்டும் என்ற ஆர்வம் மிகுந்த காலத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல்கிட்ட சொன்னேன், ஒரு கூட்டம் எடுத்து கொண்டு போட ஏன் என்னன்னு. போடலை. ஆனால் உங்களுடைய மாவட்ட கழக செயலர் திரும்ப திரும்ப அந்த துறைமுகம், குளத்தூர், பெரம்பூர்னு அங்கேயே வச்சுக்கினார். என்ன இப்போ கூட புறப்பட்டேன், 1.25 மணி நேரம் ஆச்சுங்க வந்து சேர்றதுக்கு, அவ்வளோ டிராஃபிக். நான் கூட மாலையில் மாவட்ட கழக செயலகத்தில் எப்படி பக்குவமாக சொல்லி இன்னொரு நாளைக்கு வரலான்னு சொல்லலான்னு நினச்சேன். ஏன்னா என்னுடைய உடல் எப்படி சூழ்நிலை கூட மாத்திரை போட்டு தான் வந்திருக்கிறேன். சளி தொல்லை. ஆனாலும் தலைவருடைய நினைவு நாளில் நான் பேசினா அந்த உடம்பு இருந்து தான் புரோஜனம், என்ன தான் புரோஜனம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் மீது நான் வைத்திருக்கிற பக்தி, அவர் மேலே நான் வைத்திருக்கிற பக்தி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு ஆட்சியை தந்து இன்றைக்கு கழகத் தலைவராக இருக்கிற அருமையண்ணனுக்கு பல பெருமை இருந்தாலும் கூட அவருடைய தம்பியாக இருக்கிற எனக்கும் சேகர்பாபுக்கும் கொஞ்சம் பெருமை உண்டு. என்ன பெருமை தெரியுமா? இன்றைக்கு உலகத்திலே இருப்பவர்களெல்லாம் சென்னைக்கு வந்தால் ஒரு பார்க்கிற இடமாக, பக்தி பரவசத்தோடு வணங்குகிற இடமாக இருக்கிறது தலைவர் கலைஞருடைய நினைவிடம். அந்த நினைவிடத்தை கட்டுகின்ற வாய்ப்பை கழகத் தலைவர் எனக்கு தந்தது வாழ்க்கையிலே எனக்கு கிடைத்த பேர். ஆனால் காலம் உள்ளவரை, கடல் நீர் உள்ளவரை, காற்றுள்ளவரை அதை பக்குவமாக பேணி பாதுகாத்து இன்றைக்கும் புத்தம் புதியதாக இருக்கு என்று சொன்னால் உங்களுடைய மாவட்ட கழக சேகர்பாபுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு. ஆனால் தலைவரின் சார்பாக 2 பேருக்கு அப்படி ஒரு பெருமை. அப்படிப்பட்ட அவரால் எங்களுக்கு பெருமை கிடைத்திருக்கு சொன்னால் அவருடைய நினைவு நாள் பேசாமல் இருக்க முடியுமா? இங்கே இருக்கிற கழக நண்பர்களும் சேகர்பாபும் ரூம் போட்டு சிந்திப்பாங்க போல இருக்குது இந்த இன்விடேஷன்லாம் அடிக்கிறதுக்கு. நான் திருவண்ணாமலை தெரியாத யாராக இருக்க முடியுமா?
பல பேர் திருவண்ணாமலைக்காரர் கூட இருப்பாங்க இங்கே. ஏன்னா ஆன்மீகத்துக்கு உச்சம் 2 இடம். வைஷ்ணவராக இருந்தால் ஆன்மீகத்துக்கு உச்சம் திருப்பதின்னுவாங்க வைஷ்ணவர்கள். யார்? நாமம் போட்டவங்க. கோவிந்த 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 கோவிந்தான்ற நாமம் போட்டவர்கள் எதை உச்சம்னாங்க? திருப்பதி சொல்லுவாங்க. சைவத்துக்கு உச்சம் என்று சொன்னால் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாலும் இறைவா போற்றி என்று சொல்லுகிற திருவண்ணாமலை திருத்தலம் தான் சைவத்துக்கு உச்சம். அப்படிப்பட்ட ஊரிலிருந்து நான் வந்திருக்கிறேன். நான் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மாவட்ட கழக செயலாளராக சேகர் பாபு அளவுக்கு இல்லைன்னா கூட கொஞ்சம் குறைச்சி நம்ம மாவட்ட செயலராக இருக்கிறோம். ஆனால் இது போன்ற அழைப்பு அடிக்கிறதுக்கு நான்லாம் சிந்திக்கிறது இல்லை. எங்கள் அலுவலகத்தில் இருக்கிற பார்த்து ஒரு நினைவு நாள் ஒரு போஸ்டர் விட்டு ஒரு அழைப்பு இது அடின்னு பேச்சாளர் வச்சு கூட்டம் போடணும். இந்த அழைப்பதை பார்க்கிற பொழுதே நேற்று தினம் தான் கொடுத்தார். என்ன உடம்பு சரினாலும் போய் பேசித்தாம்மா ஆகணும். இந்த அழைப்பெழுதுக்காக மட்டும் அவ்வளோ ஒரு அற்புதமான அழைப்பு. தலைப்பு பார்த்தால் போராளி ஓய்வதில் என்று 10 நிகழ்ச்சி நடத்துகிறார். இயக்கத்திலே தலைவர் மீது பற்றுள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள், பக்தி உள்ளவர்கள், அவர் மீது நீக்கமர அன்பு செலுத்தி கொண்டிருப்பவர்களை கண்டுபிடிச்சு 10 நிகழ்ச்சி நடத்துகிறார். அதில் ஒரு நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைப்பு கொடுத்து வந்திருக்கிறார். தலைப்பு போடுறார் பாருங்க, சமத்துவம் செய்த தமிழ் தலைவர். சமத்துவம் செய்த தமிழ் தலைவர். ஏற்றத்தாழ்வு கிடையாது. இவன் பெரியவன், இவன் சின்னவன், இவன் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் பணக்காரன் ஏழை என்று எந்த தாழ்வும் இல்லாமல் அனைவரும் சமத்துவம் என்பதை தலைவர் கலைஞரால் தான் தமிழ்நாட்டுக்கு புகழ் சேர்ந்தது. அவர் தான் சமத்துவம் என்ற ஆணையே போட்டவர். ஏன்னா அப்படிப்பட்ட தலைப்பு இது. ஏன் நான் சொல்கிறேன்னா 2 கவிஞர் வந்திருக்கிறாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் ஆனதிலிருந்து அவருடைய மாவட்டத்தில் இந்த அழைப்பெழுதல் இன்விடேஷன் அதெல்லாம் 2 கவிஞருங்க வாங்கி பார்த்தீங்கன்னா அதையே ஒரு கவிதையாக வடிச்சிருவீங்க. அப்படி இருக்கும் தலைப்புகள். அப்படிப்பட்ட தலைப்பு தான் இந்த சமத்துவம் செய்த தமிழ் தலைவர். நம்ம கேட்கறதுக்கு எளிமையாக இருக்கும். சமுதாயத்தில் சமத்துவம் செய்வது என்பது அது சாதாரணமாக அல்ல. கல்வி, அந்த கல்வி என்பது எட்டாக்கனியாக நமக்கெல்லாம் இருந்தது. நான் உட்பட நமக்கு எட்டாக்கனி கல்வி. ஒரு காலத்தில் உயர்ந்த ஜாதி என்று சொல்லுவவர்கள் தான் கல்வியை பேண முடியும், படிக்க முடியும், அதன் மூலமாக பலன் பெற முடியும். நம்மளாம் முடியாது. அப்படிப்பட்ட கல்வியை 2 பேர் பரப்புனாங்க. ஒன்று பெருந்தலைவர் காமராஜர் ஆரம்ப கல்வி. ஒன்றும் இல்லை, நான் திருவண்ணாமலைக்காரன். எங்கள் ஊரில் கல்லூரியில் காலேஜ் இல்லை. அது கலைக்கல்லூரியாக இருக்கலாம், பொறியியல் கல்லூரியாக இருக்கலாம், மருத்துவக் கல்லூரியாக இருக்கலாம். நாங்கள் கல்லூரியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இல்லை கல்லூரி காம்பவுண்டை பார்க்கணும்னாலும் ஒன்று நாங்கள் சிதம்பரத்துக்கு போகணும், சிதம்பரம் பல்கலைக்கழகம். இல்லை என்று சொன்னால் சென்னைக்கு தான் வரணும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த கல்வியை சமத்துவமாக்க வேண்டும், ஏழைகளுக்கும் இந்த கல்லூரி கிடைக்க வேண்டும், கல்வி கிடைக்க வேண்டும் என்று கலைஞர் முதலமைச்சர் ஆன பின்புதான் மாவட்ட தலைநகரெல்லாம் கல்லூரி, மாநகரெல்லாம் கல்லூரி, நகராட்சி எல்லாம் கல்லூரி. இது சமத்துவம். கல்லூரியில் சமத்துவம் கிடைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மூர்த்தி, நான் நகைச்சுவையாக்க படிக்கல, எஸ்எல்சியே எட்ட முடியாத நம்முடைய சமுதாயத்தில் இப்படி மூர்த்தி போன்றவர்கள் இவ்வளவு பட்டம் படித்திருக்கிறார் என்று சொன்னால் கலைஞர் எடுத்துக்கொண்ட முயற்சி சமத்துவ கல்லூரி, எல்லா கல்லூரி படிக்க வேண்டும் என்பதற்காக. ஆக அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தார். படித்தவன் பட்டதாரியான அரசு வேலைக்கு போகணும். அரசு வேலை நமக்கெல்லாம் கிட்டியதா? இல்லையே. பிரிட்டிஷ்காரங்காலத்தில் நான் சொல்கிறேன், பிரிட்டிஷ்காரங்காலத்தில் கூட நமக்கு கிடைக்கல கல்வி, அரசு பணிகள் கிடைக்கல. நம்முடைய தாத்தா கட்சி
நாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் நம்முடைய தாய் கழகம் திராவிட கழகம். திராவிட கழகத்துக்கு தாய் கழகம் இது என்று சொன்னால் நீதி கட்சி. அந்த நீதி கட்சி காலத்தில் தான் சென்னையை சேர்ந்த சர்பிடி தியாகராஜரும் டி.எம். நாயரும் நடேசனார் என்ற இந்த மூர்த்திகள் எடுத்துக்கொண்ட பெரிய முயற்சி, அதன் மூலமாக திராவிட இயக்கத்தினுடைய நீதி கட்சியினுடைய ஆட்சி, அந்த நீதி கட்சி ஆட்சியில் பனங்கலரசர் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் நம் ஊரை சேர்ந்த முத்தை முதலியார் என்பவர் தான் இந்த இடஒதுக்கீடை கொண்டாந்தார். அது வரைக்கும் கிடையாது. நமக்குள்ள இன்னைக்கு ஜாதி சண்டை இருக்குது. நான் பெரிய ஜாதி, நீ சரி, எந்த ஜாதிக்கும் கிடையாது அன்னைக்கு. ஆனால் அன்றைக்கு அரசின் சார்பாக அன்றைக்கு இடஒதுக்கீடு என்ற பெருமையை கொண்டு வந்தது நீதி கட்சி. அந்த நீதி கட்சியினுடைய பாட்டன் கட்சி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பின்புதான் 1971 சட்டநாதன் கமிஷன் கமிஷனர் போடப்பட்டு அன்றைக்கு அரசு பணி என்று சொன்னால் அதில் நம்முடைய ஆதி திராவிட இனத்தை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் SC ST என்ற அந்த பிரிவுக்கு 18% இடஒதுக்கீடு தந்தால்தான் அந்த இன மக்கள் அரசு பணிக்கு வர முடியும். எல்லாம் வர முடியாது. ஆக பின்தங்கிய வகுப்பு என்று சொல்லப்பட்ட BC பேக்வர்ட் கிளாஸ், அதற்கு 31% என்ற அடிப்படையில் சட்டநாதன் கமிஷனுக்கு பின்னால் அரசு பணிகளே நம் வீட்டு பிள்ளைகள் பணிக்கு போகணும் என்று சொன்ன முயற்சியினுடைய அடிப்படையின் தொடர் முயற்சி தான் அண்ணன் கலைஞர் முதலமைச்சராக இருப்பது. அதன் தொடர் முயற்சியாக ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கு 18%, மலைவாழ் மக்களுக்கு 1%, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 30%, இன்னும் சொல்ல போனால் மிக மிக பிற்படுத்தப்பட்ட வன்னியன மக்களை உட்பட அவர்களுக்கு 20% இன்றைக்கு கொடுத்த வரலாறு யாருக்கு என்று சொன்னால் அண்ணன் கலைஞருக்குத்தான் அந்த வரலாறும் சேரும். அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் 5வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பொழுதுதான் உள்ளொதுக்கீடு தர வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு 3.5%, அறிஞர் பெருமக்களுக்கு 3% கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த இன மக்களும் இன்றைக்கு அரசு பணிக்கு போகிறார் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டது அருமை அண்ணன் கலைஞர். எனவே ஒரு சமத்துவம், கல்வியில் சமத்துவம், அரசு வேலை வாய்ப்பில் சமத்துவம். இதோடு மட்டுமில்லை, பெரிய ஜமீன்தார்கள் உனக்கு எத்தனை ஏக்கரான்னு சொன்னா எனக்கு 100 ஏக்கரான்னு, உனக்கு எத்தனை ஏக்கரா 50 ஏக்கர். கலைஞர் முதலமைச்சரான பொழுதுதான் 69 நில உச்சரவு என்கிற சட்டத்தை கொண்டு வந்து எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் நீ 5 ஏக்கராவுக்கு மேல நீ அனுபவிக்க கூடாது என்று 100 ஏக்கராவையும் நிலத்துக்கு சொந்தக்காரனுக்கு 5 ஏக்கராவை கொடுத்து விட்டு மீதி இருக்கிற ஏக்கராவெல்லாம் ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்த சமத்துவ நாயன்தான் கலைஞர். அதோடு மட்டுமல்ல, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன வீணர்கள் மத்தியில் அரசு பணியிலே, அதுவும் குறிப்பாக ஆசிரியர் பணியிலே பெண்கள் தான் 30% அரசு பணியிலே இருக்கும் என்று சொன்னவர் கலைஞர். அதோடு மட்டுமல்ல, 96 கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான், அது மேயராக இருக்கலாம், இன்றைக்கு இந்த சென்னை மாநகரத்துடைய மேயராக பிரியா ராஜன் இருக்கிறார் என்று சொன்னால் 96 அண்ணன் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான், அது மேயராக இருந்தாலும் சரி, அல்லது கவுன்சிலராக இருந்தாலும் சரி, நகராட்சி தலைவராக இருந்தாலும் சரி, நகரமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற 12,484 கிராம ஊராட்சியாக இருந்தாலும் சரி, ஆக உள்ளாட்சிகளில் முதலாக 33% பெண்கள் தான் பதவியிலே இருக்கின்ற சட்டம் கொண்டவர் அண்ணன் கலைஞர். அன்றைய ஒன்றிய அரசாங்கம் சட்டம் போடப்பட்டிருந்தாலும் அது தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படவில்லை.
அண்ணன் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறது பொழுதுதான் பெண்களும் நிகராக வேண்டும் என்று பதவியிலே சமத்துவம் செய்தவர் அண்ணன் கலைஞர். இதோட ஒரு பெருமை என்ன தெரியுமா? ஆணும் பெண்ணும் 10 மாதம் தானே. ஒரு குழந்தையை வாரிசை பெற்றெடுப்போல் தாய். தாய்க்கு நிகரான உறவே கிடையாது. என்ன கேட்டா கண்ணுக்கு தெரிந்த ஒரு கண்ணுக்கு தெரிந்த கடவுள் யார் என்று சொன்னால் தாய் தான் கண்ணுக்கு தெரிந்த கடவுள். இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு. அப்படிப்பட்ட தாய் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 10 மாதம் தானே. ஆனால் பெற்றெடுத்த உடனேயே ஆணுக்குத்தான் வாரிசு உரிமை என்று உண்டு, பெண்களுக்கு வாரிசு உரிமை இல்லை. பிறந்தால் யாரோ ஒரு இடத்திலே திருமணம் என்ற பெயரில் இந்த பெண்ணை நாம் அனுப்பிவிடுகிறோம். ஆக அந்த வாரிசு உரிமை இல்லை என்பதை மாற்றி இந்தியாவில் எந்த தலைவருக்கும் தோணவில்லை, அண்ணன் கலைஞருக்கு தான் தோணுச்சு. 2ம் 10 மாதம் தான். இருக்கிற சொத்தை 2ஆ பீரியடா பாதி பாதி என்று சொன்னவர் அண்ணன் கலைஞர். சட்டம் போட்டவர் கலைஞர். சமத்துவம், ஆணும் பெண்ணும் சமம் என்கிற சமத்துவம் அவரால் தான் பண்ண முடிந்தது. இது மட்டும் இல்லை, இதில் மாத்திரம் சமத்துவம் இருந்தால் போராது. மேடையில் அந்தந்த கட்சி தலைவர் பேசுவாங்க, நாம் அனைவரும் ஒன்று, ஒரே ஜாதி, ஆண் பெண் என்பது தான் ஜாதியை விட மீது எந்த ஜாதியும் இல்லை பேசுவாங்க. ஆனால் அதையே கூட நடைமுறைப்படுத்தி வர தலைவர் கலைஞர் எப்படி இருந்தான்னா, தமிழ்நாட்டில் என்ன சென்னைக்கு தெரியாது, கிராமத்தில் பிறந்த வளர்ந்த எங்களுக்கெல்லாம் தெரியும் ஜாதி சண்டை எப்படி இருக்கும் ஊரில்னு. இந்த தெருவுக்கு அந்த தெருவுக்கு போக மாட்டான், கேட்டால் அந்த தெருவில் தாழ்ந்த ஜாதி இருக்கிறது நான் போகவே மாட்டேன்னுவான். மேட்டுக்குடி நாங்கள் தான் இந்த இது கிராமத்தில். இப்படிப்பட்ட கிராமங்கள் நிறைந்த பகுதியில் கலைஞர் எடுத்த ஒரு முடிவு தான் தமிழ்நாட்டில் 240 இடங்களை கண்டறிந்த, இந்த கண்டறிந்த இடங்களில் 100 வீடுகளை கட்டி, உயர்ந்த ஜாதி அங்கே தான் இருக்கணும், தாழ்ந்த ஜாதி அங்கே தான் இருக்கணும், நடு ஜாதி அங்கே தான் இருக்கணும், ஏழை அங்கே தான் இருக்கணும் என்ற பெயரில் பெரியார் சமத்துவபுரம் என்பதை கொண்டு வந்த ஒரு கலைஞர். அது எனக்கு என்ன பெருமை என்ன, அந்த சமத்துவபுரம் 244 சமத்துவபுரத்தில் நான் கலைஞருடைய தம்பியாக இருந்த காரணத்தினால் அவரிடத்திலே மனு போட்டு என் ஊரிலும் சமத்துவபுரத்தை நான் கண்டேன். இன்றைக்கும் அது அந்த இருக்கிற மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அரசியல் கட்சி தலைவர் நிறைய பேர் பேசுவாங்க வாயால் சமத்துவம்னு. அதுக்கு உதாரணமும் அண்ணன் கலைஞர் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதோடு மட்டுமல்ல, முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர், நான் முகசதிக்காக சொல்லலை, இன்னைக்கு என்னமா ரீல் விட்டுருக்கிறான்னுவேன். நான் ஏறத்தாழ 67 திராவிட முன்னேற்ற கழகம் 67 அண்ணா தலைமையில் திராவிட இயக்கம் ஆட்சி அமைத்த காலத்திலிருந்து நான் உற்று நோக்கி பார்க்கிறேன். ஏறத்தாழ 7 முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் வெற்றி பெற்று, கையால் எழுதின்னு போனதில்லை, மக்களால் வெற்றி பெற்று 7 முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அண்ணன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுடைய பொருளாளராக இருந்த அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சட்டமன்றத்தில் நான் பணியாற்றி இருக்கிறேன். அண்ணன் கலைஞரோடு பல முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராகவே பணியாற்றி இருக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எதிர்க்கட்சியில் இருந்து நான் பணியாற்றி இருக்கிறேன். இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் நான் பணியாற்றி இருக்கிறேன். நிறைவாக மக்கள் விரும்பிய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அற்புதமான ஆட்சியை நடத்திய திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அருமண்ணன் தளபதியார் தலைமையிலும் அமைச்சராகவும் இருந்து நான் பணியாற்றியிருக்கிறேன். இத்தனை பேர் அமைச்சரை நான் பணியாற்றினாலும் கூட நான் சொன்னபார், எத்தனை மதங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்து மதத்திலே இருக்கிற 2 கூறுகள், ஒன்று வைணவம், மற்றொன்று சைவம். இந்த சைவத்தையும் வைணவத்தையும் மக்கள் மத்தியிலே கொண்டு பரப்புவதிலும்
அந்த திருக்கோயிலுக்கு இருக்கிற சொத்துக்களை எவனாவது ஏமாத்தி இருந்தால் அந்த ஏமாத்தையெல்லாம் முறித்து விடுத்து அந்த கோயிலுக்குத்தான் நிலம் என்று சொன்னதிலே முதன்மையாக இருந்து பணியாற்றியது திராவிட மாடல் ஆட்சி. அதில் உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் சேகர் பாபு. தண்ணி கொஞ்சம் கொடுக்கணும். இப்போ தெரிஞ்சுட்டு இருப்பீங்க, உண்மையாக வேலுக்கு உடம்பு செல்றது உண்மைதாயா. அதில் திருக்கோயிலில் அறங்காவலர்கள் எல்லாம் ஆண்கள் தான் இருந்த காலத்தை மாற்றி, அது வைணவ கோயிலாக இருந்தாலும் சைவ கோயிலாக இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் ஆண்கள் மட்டும் அறங்காவலராக இருந்த பலன் அல்ல என்று சொன்னால் பெண்கள் இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி ஒரு அறங்காவலர் பெண்ணையும் போட வேண்டும் சொன்னவர் கலைஞர். அவர் அப்படி என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற அருமை அண்ணன் தளபதியார் அவர்கள் சேகர் பாபை அழைத்து ஒரு திருக்கோயிலும் ஓதுவார் என்று ஒரு இருக்கிறார்களே, அந்த ஓதுவார்கள் ஆண்கள் மட்டும்தான் ஓதுவார்களா, பெண்கள் ஓத மாட்டார்களா? இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட ஓதுவதில் பெண்களுடைய குரல் இனிமையாக இருக்கும். அது கடவுளுக்கே பிடித்தாலும் பிடிக்கும். ஆனால் பெண்களை ஓதுவராக்க வேண்டும் என்று சொன்னது திராவிட மாடல் ஆட்சி. அதனுடைய தலைவர், அதை நிறைவேற்றியவர் நம்முடைய சேகர் பாபு. அதனால் தான் சொன்னேன், சமத்துவம் என்பது பல்வேறு வகையில் திராவிட இயக்க ஆட்சி காலத்தில் தான் பரிணாம வளர்ச்சி அடைந்தது. அதுதான் உண்மை. பெண்களுக்கு எல்லா இடத்திலும் சமம் தரணும். அதனால்தான் அவர் வழியிலே வந்த அருமையண்ணன் தளபதியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது திட்டங்கள் எத்தனை திட்டங்கள் போட்டிருந்தாலும் கூட இந்த பெண்களுக்காகத்தான் மொத்த திட்டத்தையும் போட்டார். அது கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், கல்லூரியிலே படிக்கிற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், மகளிர் விடியல் பயணமாக இருக்கலாம், மகளிருக்கு பாதுகாப்பாக தோழி விடிகள் திட்டமாக இருக்கலாம். இப்படி எண்ணற்ற திட்டங்கள் திராவிட மாடல் அன்பு சகோதரியாக போடப்பட்டது. ஆக இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக கலைஞர் ஆரம்பித்த சமத்துவம் என்பது கழக ஆட்சியிலே பல்வேறு வகையிலே அது பரிணாம வளர்ச்சி நடைபெற்றது. ஆனால்தான் அந்த நன்றி உணர்வோடு சமுதாயத்தை ஒரு சமத்துவ சமுதாயமாக உருவாக்கிய கலைஞருக்கு நினைவு நாள் போற்றுகின்ற அளவுக்கு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று மாவட்ட கழகமும் பகுதி கழகமும் இன்றைக்கு சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோலாம் பேசுகிறாரு, இந்த கவர்மெண்ட்டை பற்றி ஒன்று பேச மாட்டேன்றாரு. உங்களுடைய ஏக்கம் எனக்கு புரிகிறது. ஒரு காலத்தில் சட்டமன்றத்தில் நாங்கள் என்ன பேசணும்னு சொன்ன காலம் என்பது மாறிடுச்சு. இப்போ கேட்டால் லைவ் நாங்கள் நேராக பார்த்துட்டு சட்டசபை விட்டு நேற்று 5:02 நேற்று சட்டசபை விட்டுட்டு நான் வெளியே வரும்போது 5:02 மாலை காலை 8:30 மணிக்கு போனேன். சட்டசபை நிகழ்ச்சியெலாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது 5:02 ஐஜி ஆஃபீஸை தாண்டினேன். நான் என்னென்னலாம் சட்டசபையில் நேற்று பேசணும்னோ அதெல்லாம் நம்ம ஆளுங்க கட் பண்ணி அழகாக ரீலில் போட்டான், வாட்ஸ்அப்பில் போட்டான், ஃபேஸ்புக்கில் போட்டான், இன்ஸ்டாகிராமில் போட்டான். நான் நினச்சி இப்போடா சட்டத்தை போட்டு வெளியே வரோம், எப்படி எனக்கு தெரியுதுன்னா வண்டியில் வந்து சொன்னார் ஒரு நண்பர், நம்ம சட்டமன்ற உறுப்பினர், அண்ணா எல்லாம் லைவில் போயின்னு இருக்குது, நம்மளால் கட் பண்ணி போட்டபடியே இருக்கிறான்னா. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, நான் என்ன சொல்கிறது?
பானை சோறுக்கு பருக்கு சோறு பதம் என்று சொன்னதைப் போல இந்த ஆட்சியாளர்கள் வந்ததும் சொன்னாங்க, வந்ததே இல்லை, வர்றதுக்கு முன்னால் சொன்னாங்க, குழந்தைகளெல்லாம் பிறந்தால் அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம்னாங்க. நான் கூட கூட்டி பார்த்தேன், எவ்வளவு குழந்தைகள் ஒரு ஆண்டுக்கு சராசரி பிறக்கிறது என்று கூட்டி பார்த்து விட்டு, இது எப்படி சாத்தியக்கூறு இல்லையே, எப்படி தேர்தல் அறிக்கையில் இவர்கள் சொல்லுகிறார் என்று நான் யோசித்து பார்த்தேன். அதை நம்பி பல தாய்மார்கள் 6 மாதம் தான் நம்ம இப்போ கர்ப்பிணியாக இருக்கிறோம், எலெக்ஷன் முடியும் போது அதிகமாக நம்முடைய குழந்தை பிறந்துடும், தங்க மோதிரம் போட்டுருவார் எப்படியும் அப்படின்னு நம்பி அங்கே போய் விசில் அடிச்சுட்டு வந்து இப்போ குழந்தைய வரதை பார்த்துட்டு பார்க்குது. என்ன பார்க்குதுன்னா, இப்போ இனிமேல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மட்டும்தான் போடுவாங்களாமே. தமிழ்நாட்டில் இன்றைக்கு குழந்தைகள் பிறப்பு என்பது பாதுகாப்பாக அந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு மருத்துவமனையிலும் பிறக்கிற குழந்தைகள் தனியார் மருத்துவமனையிலும் பிறப்பதற்கு அரசாங்கம் தான் அனுமதித்திருக்கிறது. அரசாங்கம் தான் அனுமதித்திருக்கிறது. தனியார் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்தாலும் அரசு மருத்துவமனையில் 18,000 ரூபாய் பணம் தருகிறார் என்று சொன்னால் தனியார் மருத்துவமனையில் 18,000 உண்டு. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த அரசு சொல்கிறது, அரசாங்க மருத்துவமனையில் குழந்தை பிறந்தால் செப்டம்பர் மாதம் முதல் தங்க மோதிரம். நானும் சேகர் பாபுலாம் நீ திட்டத்தை போகிறதுக்கு முன்னாலேயே தலைவர் கலைஞர் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், தளபதி பிறந்த நாள், தம்பி உதயா பிறந்த நாள் என்று மாவட்ட கழகமே நாங்கள் தங்க மோதிரம் போட்ட கட்சியா இதை கட்சி ஆக மாற்றிக்கொண்டார்கள். பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் தங்க மோதிரம் என்று சொன்னால் இப்ப அரசு மருத்துவமனையில் பிறந்தாலும் மாற்றிக்கொண்டார்கள். நானே ஒரு விவசாயி, திருவண்ணாமலைக்கும் பக்கத்தில் 9 கிலோமீட்டர் தள்ளி போனால் என்னுடைய கிராமம் சேகூடலூர். நான் ஒரு விவசாயி விட்டு பிள்ளை, நானும் விவசாயி. முந்தைய தினம் கூட நான் சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது நான் கரும்பு விவசாயி என்று நான் பேசினேன். கரும்புக்கு விலை எப்படி என்றதை பேசிக்கொண்டு தான் இருந்தேன். நான் ஒரு விவசாயி. தேர்தல் நேரத்தில் சொன்னார்கள், நாங்கள் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு அதையும் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன். நாங்கள் சொல்லவில்லை, அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி என்று சொன்னால் 19,000 கோடி தேவைப்படும், அதனால் சொல்லி விவசாய மத்தியில் நாங்கள் மாட்டிக்கொள்ள தயாராக இல்லை. எங்கள் தலைவர் பொய்யான வாக்குறுதியை தரமாட்டார், செய்வதைத்தான் வாக்குறுதியாக கொடுப்பார் எங்கள் தலைவர் என்று சட்டமன்றத்தில் சொல்லிவிட்டு சொன்னேன். அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி என்று சொன்னீர்களே, இன்னைக்கு சிறு குறு என்று மாற்றிவிட்டு மொத்த விவசாயம் ரோட்டில் நின்று கொண்டு பச்சை துண்டை போட்டுக்கொண்டு இந்த அரசாங்கத்தை எடுத்து போராடி கொண்டிருக்கிறான். சொன்னதை செய்யவில்லை என்று போராடுகிறான், சொன்னதை செய்யல. ஆக இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னால் ஒன்று, வெற்றி பெற்றதுக்கு பின்னால் ஒன்று என்று மாற்றி பேசுகிறார்கள். ஆனால் நான் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் போடப்பட்ட பட்ஜெட்டுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வெற்றி பட்ஜெட் போட்டுவிட்டோம், வெற்றி பட்ஜெட் போட்டு விட்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் திமுக சார்பாக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறோம், அது வெற்றி பட்ஜெட் அல்ல, வெத்து வெட்டான பட்ஜெட்டை போட்டுவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டீர்கள், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எனவே இந்த அரசாங்கத்தை பற்றி இதுவரைக்கும் போதும். இப்பதான் வந்திருக்கிறாங்க, பார்ப்போம், மக்களே புரிந்து கொள்வார்கள். எங்க ஏரியாவில் விசில் ஊதனெல்லாம் இப்ப வாயை மூடினுக்கிறோம். நீ விசில் ஊதினான்னா பண்றான். நீ விசில் ஊதன கேள்விப்பட்டனாப்பா ஊதலையா? ஊதனம். இப்போ ஏன் ஊதனம் சொல்ல மாட்டான் தெரியுமா? நம்ம நினைச்சது ஒன்றும் நடக்கலையே, ஊதனாக நம்மளை ஊதிடுவாங்கன்னு அவன் ஊதனல் சொல்றான். தான் உண்மை. நான் இந்த அரசாங்கத்தை பற்றி நான் சொல்லிவிட்டேன். ஏதோ ஒரு சங்கடத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சில தாய்மார்கள், சில தம்பிமார்கள், சில விவசாய பெருமை மக்கள், சில தொழிலாளர்கள்
இந்த ஒரு வார காலமாக பார்க்குறேன், அரசு அதிகாரிகள் கூட மன உளைச்சல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் எப்பொழுதும் அரசு அதிகாரி என்று சொன்னால் அவர்கள் திமுக பக்கம் தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக பக்கம் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த முறை சில அரசு அதிகாரிகள் ஒரு மாற்றத்தை கருதி நாம தான் விசில் ஊதி பார்க்கலாம் என்று விசில் ஊதினார்கள். இன்றைக்கு விசில் ஊதியவர்கள் வாய்ப்பற்றி இன்றைக்கு இந்த சங்கடத்தை இந்த ஆட்சி நமக்கு தந்து விட்டதே என்று மன உளைச்சல்ல இருக்கிறார்கள். விசில் ஊதியது தவறு என்ற உணர்வு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல மனதிலே புழுங்கி கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது இன்றைக்கு. எனவே வருங்காலம் நம்முடைய காலமாகத்தான் இருக்கும், கழக ஆட்சி காலமாகத்தான் இருக்கும், திராவிட மாடல் ஆட்சி காலமாகத்தான் இருக்கும். இன்றைய தேதியிலிருந்து நாம் கங்கணம் கட்டி கொண்டு தேர்தல் பணி அல்ல, நம்முடைய கட்சியினுடைய கொள்கைகளை நாட்டு மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சியை நாம் என்னென்ன திட்டங்கள்லாம் செய்தோம் என்பதை மீண்டும் மக்களுக்கு நினைவேற்ற வேண்டிய நிறையில, நினைவூட்ட வேண்டிய நிறையிலே இருக்கிறோம். அந்த பணிகளை செய்வோம். மீண்டும் கோட்டையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி பரப்பதற்கு நாம் உழைப்போம். அதற்காக இன்றைக்கு தலைவர் நினைவு நாளிலே சபதம் ஏற்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த பகுதி கழகத்திற்கும் மாவட்ட கழகத்திற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.